இந்த ஹிஜ்ரத் பயணம் உணர்த்தக்கூடிய தத்துவம், இந்த தேசத்தில் ஒரு முஸ்லிம் சொந்த நாட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டால், அவன் அகதிகளாக ஆக்கப்பட்டால், அவனுக்கு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும், அவனை காப்பாற்றிட வேண்டும் என்பதுதான் இந்த ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரி பயணம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் இதை அரபு பரதேசிகள் உணர்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சாதாரண ஏழை பாளைகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் கூட அவர்களிடத்தில் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள். என்ன கவலைப்படுவாங்க அப்படின்னா, என் சமுதாயத்திலே வறுமையை கண்டு நான் அஞ்சவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வளவு வறுமை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. எப்போ? 3 நாள் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியவே எரியாது. 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. நாம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு வறுமையிலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக அவர்கள் எதையுமே விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையுமே இழந்தார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வறுமையை கண்டு கூட அஞ்சவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, எனது உம்மத்திலே செல்வ வளம் கொளித்து விடுமோ, செல்வ வளம் பெருகிவிடுமோ, அதை கண்டுத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னான். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் சொன்னது இன்று நடந்து விட்டது. கண்ணியமிக்கவர்கள், அரபு தேசங்கள் பெட்ரோல் வளம், உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான பொருளாதாரம் பெட்ரோலை சார்ந்துதான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட வளம் கொடுக்கப்பட்டும் கூட எப்படி இருக்கான தெரியுமா? 10 கார் வச்சிருக்கிறான், 4 பொண்டாட்டியை வச்சிருக்கிறான், விதவிதமா போறான். நாம பூனையை வளர்க்கிற மாதிரி சிங்கத்தை வளர்க்கிறான், புலியை வளர்க்கிறான். ஆனால் மார்க்கம் என்பதை அவர்கள் துறந்து விட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே,